அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களுடன் பினாக்கிள் ட்ரேட்ஸோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக நாளைக்குடைய லெவலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி, அதாவது ஃபோர்த் எக்ஸ்பைரி, அடுத்த வாரம் தான் மந்த்லி எக்ஸ்பைரி வருது. நாளைக்கு வந்துட்டு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மந்த்லி எக்ஸ்பைரியை அந்த லாஸ்ட் எக்ஸ்பைரிக்கு முந்தின எக்ஸ்பைரியில் இந்த ரோலர் கோஸ்ட்லாம் முடிச்சுட்டு கடைசி எக்ஸ்பைரி வந்துட்டு ஃப்ரீயாக விடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் கடைசி எக்ஸ்பைரி ரொம்ப ஹை ஒலட்டைலாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாம் நம்ம எப்படி பொசிஷன் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த நம்மளோட ஆட்டோ ட்ரேடிங்கில் வந்துட்டு இந்த டயகனல் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக கால் டயகனல், புட் டயகனல் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வீக்லி லெவல்ஸ் தேவைப்படும். அப்போது நம்ம இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீக்லி லெவலுக்கு இங்கே போட்டுட்டு வீக்லி லெவல் இப்படி போட்டுக்கலாம். வீக்லி லெவல் இப்படி போட்டுட்டு அதுக்கு கீழேயே வந்துட்டு இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனா கூட நமக்கு தெரியும். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பார்க்கலாம் எப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 25,170. அப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து ஓப்பன் ஆனது அழகாக நம்மளோட செல் பிலோ ஸ்டேபிள் ஆகணும். ஆக்சுவலாக இன்றைக்கி செல் பிலோ இங்கே ஸ்டேபிள் ஆகிருக்கணும். ஏன் ஸ்டேபிள் ஆகலைன்னு தெரியல. ஓகே, எனிவே இங்கே செல் பிலோ நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆகிருக்கணும். ஸ்டேபிள் ஆகாமல் போயிடுச்சு. இங்கே ஆயிருந்தால் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஓகே, செல் பிலோ வந்துட்டு இங்கே ஸ்டேபிள் ஆகலை. ஆனால் நம்ம மேனுவலாக போகிறதா இருந்தால் இங்கே செல் பிலோ ஸ்டேபிள் ஃபஸ்ட் கேண்டிலே 25,157 கீழே இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக 25,148 இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கோம். டார்கெட் எல்லாம் இன்றைக்கி பக்கத்தில் தான் இருந்தது. எக்ஸாம் 36 to 57 ஒரு 20 பாயிண்ட்டுக்குள்ள தான் நம்மளுக்கு மொத்தமாகவே இன்றைக்கி டார்கெட் இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரும்போதே என்ன ப்ராஃபிட் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணணும். 20 பாயிண்ட் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஆட்டோ ட்ரேடிங்கில் அது நடந்தது. ஆட்டோ ட்ரேடிங்கில் என்ன நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆட்டோ ட்ரேடிங்கில் விழுந்த சிக்னல் இங்கே விழுந்தது. ஆக்சுவலாக ஓகேங்களா, இங்கே விழுந்தது. அதுபோல் மார்க்கெட் கீழேயே போகலை. மார்க்கெட்டு இதுக்கப்புறம் கீழேயே போகலை. அட்லீஸ்ட் இங்கே விழுந்திருக்க முடியாது. ஏன்னா 57 க்ளோஸ் வைக்கணும் இல்லையா? ஓகே, அது கரெக்டாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வந்து 25,155 தான். மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரணும். வராதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்துட்டு இங்கே வந்துட்டு வீக்லியோட சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை உடைக்க முடியாமல் தான் மார்க்கெட்டு இன்னைக்கு மேலே போயிருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இந்த லெவல், இந்த வீக்லியோட லெவலுக்கு ஆல்ரெடி பை எடுத்துருச்சு. பை 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து அதோட டார்கெட் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக 25,295 இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு மார்க்கெட்டை ட்ரை பண்ணும். சரிங்களா? போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நடக்குது. அப்போ இங்கே ஒரு செல் பிலோ ஸ்டேபிள் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே செல் பிலோ ஸ்டேபிள் ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. இங்கே செல் பிலோ ஸ்டேபிள் ஆகி ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணலை. நம்மளுக்கு ஏன்னா இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு இல்லையா? இங்கே பாருங்கள், இதோட லோ பார்த்தீங்கன்னா 25,113. நம்ம டிஸ்கஸ் பண்ணது 25,136 தான் டார்கெட்டு. அதனால் ஈஸியாக அடிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப் அப் பையப்போ, நார்மல் கேப் அப் பையப்போ ஸ்டேபிள் ஆகுது. என்ன கேப் அப் பையப்போ? இங்கே 3வது சினாரியோ போட்டிருக்கீங்க பை 3. அது 25,217 மேலே க்ளோஸ் வைக்கணும். 25,217ங்கிறது ஆல்மோஸ்ட் இங்கே தான். இந்த கேண்டில் தான். இதான் க்ளோஸ் வச்சிருக்கு. 25,223 க்ளோஸ். இந்த கேண்டில் என்ட்ரி இங்கே எடுத்து ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட்டான எக்ஸாக்டாக 25,250 தான் டார்கெட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓவரால் ஹை 260 தான் ஹை. மேக்ஸிமம் ஹை 260 தான். அதுக்கு மேலே போகல. அப்போது இந்த என்ட்ரிக்கு ஆட்டோ ட்ரேடிங்கில் இந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு செல் தானே இங்கே இருக்குது. 2,200 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இந்த என்ட்ரிக்கு டார்கெட் வந்து 20 பாயிண்ட் அடிச்சிருக்கணும். அழகாக அடிச்சிருக்கலாம். ஏன்னா இது எடுத்தது எக்ஸாம்பிள் 25,225 25 பாயிண்ட் இருந்தது. 25 பாயிண்ட் இருந்தது, டார்கெட் அடிக்கல. பட் வந்துட்டு ரூ. 825 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் கொடுத்து வெளியில் போச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட் நடந்து ஒரு செல் பிலோ காலையில் ஸ்டேபிள் ஆகுது. அது ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணது சின்ன டார்கெட் தான். செகண்ட் பையப்போ, தேர்ட் சினாரியோ கேப் அப் பையப்போ ஸ்டேபிள் ஆகுது. அது வந்து ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணி இன்றைக்கி அங்கேயே மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சிருச்சு.
ஓகேங்களா? இப்ப இந்த குளோஸ் வந்துட்டு 25,252ல குளோஸ் ஆயிருக்குது. அப்ப இங்கருந்து நாளைக்கோட லெவல் நம்ம நாளைக்கோட லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பை அபோவ் செல் பிலோ செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சினாரியோ நார்மல் செல் பிலோ அப்படிங்கிறது 25,000 ஒரு நிமிஷம். 25,255 எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அங்கேயே தான் இருக்குது. 25,255ல தான் நார்மல் செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, அதோட டார்கெட்டு 25,205ம் 25,205ம் 25,145மாக இருக்கலாம். இருக்கும். அ இ இ இது வந்து இருக்கும். பட் இது போகுது அப்படிங்கிறது எப்படிங்கிறது தெரியல. 145க்கு 140 போலாம், 150ம் போலாம். எங்க வேணா க்ளோஸ் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது கேப் அப்ல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, அதோட செல் பிலோ 25,403க்கு கீழ செல் பிலோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,344ம் 25,344ம் 25,293மாக இருக்கும். 354 354 இது வந்துட்டு 293 கரெக்ட். அதுக்கு அடுத்தது கேப் டவுன் நார்மல் கேப் டவுன் சினாரியோ இருந்ததுன்னா அதோட செல் பிலோ 25,107க்கு கீழே தொடங்குது. 25,107க்கு கீழே தொடங்குது. கரெக்ட் தான். 25,107 கீழே தொடங்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,059 25,059ம் 24,997மாக இருக்கும். 24,997மாக இருக்கும். மிஸ் ஆகுது இங்கே ஒரு ஸ்பேஸ். அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் டவுனாக இருந்ததுன்னா அதோட என்ட்ரி 24,959 கீழே செல் ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட் 24,919 24,919 24,859மாக இருக்கும். இது செல் சைடு. இப்போ நம்ம பை சைடு டிஸ்கஸ் பண்ணிடலாம். பை சைடு நார்மல் பை அபோவ் அப்படிங்கிறது 25,167க்கு மேலே இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,000 ஒரே நிமிஷம் 25,190ல டார்கெட் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 23 பாயிண்ட் தான் டார்கெட் இருக்கும். செல்லிங்க்கு ஓகே. செல்லிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு 50 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. அது எப்படி அது மட்டும் எப்படி வரும்? 55 205 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. செல்லிங்க்கு டார்கெட் இருக்குது. பையிங்க்கு டார்கெட் கம்மியாக தான் இருக்குது. அதோட செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,277 25,277 செகண்ட் டார்கெட் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருச்சுன்னா அதோட பை அபோவ் 25,000
19ல ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,019 25,043 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 25,129. அடுத்தது நார்மல் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா 25,315க்கு மேல தான் பைய போகும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,338. செகண்ட் டார்கெட் 25,425ல இருக்குது. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரீம் கேப் அப் ஆயிருச்சுன்னா 25,463க்கு மேல பைய போகும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,503 25,563மாக இருக்கும். இதுதான் நாளைக்குரிய லெவல். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட மேக்ஸிமம் ஹை 25,560. அது வேணா நல்லா தெரிஞ்சு போச்சு. லோ 24,859. அப்போ ஒரு 700 பாயிண்ட் மேக்ஸிமம் இருக்கலாம். இந்த 4 சினாரியோ மார்க்கெட் எங்கேயும் போக போறதில்ல. இதுக்குள்ள தான் ரியாக்ட் ஆகும். லெவலும் கரெக்ட்டா நம்ம பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்க பாருங்க, எல்லா லெவல்லயும் ரீச் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. வேற சரி, இந்த வாரம் வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம இந்த டயகனல் பத்தி பேசுவோம். அதுபோக டயகனல் ஆட்டோ ட்ரேடிங்ல ஆட் பண்ணியிருக்கேன். என்ட்ரி கிடைக்கல. மேபி நாளைக்கு இங்க போச்சுன்னா புட் டயகனல் கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் எப்படி போகுதுங்கிறது. ஓகே. தேங்க் யூ. நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம்.